அவ்வளோ 35 நிமிஷம் பேசினது தெரியல. அந்த 3 செகண்ட்ல அங்கிள்னு சொன்னது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இல்ல தனிநபர்கள உறவு முறையில கூறுது அழைக்கிறது வேற. அரசியல்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 7 லட்சம் பேர் நார்மலா நம்ம யார் வெளியில நம்மளோட வயசுல முதியவங்க ஒன்னு அண்ணா சொல்லுவோம், இல்லைன்னா அங்கிள். எங்க அப்பா வயசு உங்களுக்கு 40 வயசு 50 வயசு ஆகுது, அதனால சித்தப்பா நீங்க சொல்லுப்பா அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? சட்டமன்றத்தில் தக்க பதிலடி அடிப்போம் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி சூப்பர் எதிர்கட்சியா உட்கார போறோன்றதை அவர் இப்பவே சொல்லிட்டாரு போல. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களே. அதனால அண்ணா நேரு மனமார்ந்த நன்றினா. அப்ப திமுக ஒரு சலசலப்பு ஏற்படல, ஆனா இப்ப ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? பயம்தான் வந்துருச்சு இல்ல. கூலோட ரேட் 40 ரூபாய். எந்த கூல்? உங்க தாவேக்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டு செலுத்தி இருந்தாங்க. எது எப்போ? அது வீடியோவிலே செய்திகள்ல அது நாங்க சொல்ல உங்க கிட்ட. இப்போ முதல்ல அவன் சொன்னவன் யாரு? கெட்ட பேர் வாங்குறதுக்காக வந்திருக்கிற விஷக்கிருமிகள் நான் சொல்லுவேன். இது எப்படிப்பட்ட மாநாடுனா மக்களே விரும்பி வர மாநாடு. இது திருவிழா. இது மாநாடு மத்த கட்சிக்கு அரசியல் மாநாடு. இது மக்கள் திருவிழா. அண்ணன்ட்ட சொல்லான்னு ஆனா மாநாடுன்னு சொல்லாதானே, மக்கள் திருவிழான்னு சொல்லுங்க. ஆனந்தன் பார்த்தா சொல்லான்னு இருக்கு. தமிழ் சவுந்தரராஜன் தண்ணியில தான் தாமரை மலருது, இதெல்லாம் புதுசா சொல்றாரு விஜய் அப்படின்ற மாதிரி. அதாவது அக்கா சரியா பார்க்கல போல, அவசரப்படுது. தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு கேட்கறாங்கன்னு பேசாதீங்கன்னா. இப்போ அந்த அக்கா தமிழிசை அக்கா பேசுறது கோடான லட்சம் மக்கள் பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? தவறா பேசிட்டார் பத்தி அவருக்கே புரியல. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இந்தியாவிலேயே 600 ஏக்கருக்கு மேல ஒரு மாநாடு நடத்தின ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அரசியல்ல இவர் தாங்க இப்ப ரெக்கார்ட் பிரேக்கர். 26 கலெக்ஷன் அவர் தான், எலெக்ஷன் அவர் தான். எழுதி வச்சு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. மாநாட்டில் இருந்தோம். நேற்று விஜய் பேசுனது தான் ஃபுல்ல தமிழ்நாடு முழுசும் ட்ரெண்டாக இருக்கு, இந்தியா முழுசும் கூட சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்கு. முக்கியமாக குறிப்பாக பேசுனது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற பேசுனது தான் இது நாகரிகமற்றது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை திமுக அரசு சார்பில் சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல இது என்ன அங்கிள்னா என்ன தவறுன்றது எனக்கு புரியல. அது இருக்கு, நான் வரேன். அதுக்கு முன்னாடி இது விஷயத்தை நம்ம புரிய வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நினச்சேன் முதல்ல எடுக்கும்போது இப்படி தான் நீ ஒரு கேள்வியோட ஆரம்பிப்பேன்ட்டுன்னு. அவ்வளோ 35 நிமிஷம் பேசினது தெரில. அந்த 3 செகண்ட்ல அங்கிள்னு சொன்னது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. சரி இருக்கட்டும். நேற்று களத்தில் தான் நம்ம நிற்கிறோம், பார்க்குறோம், பேசிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உள்ள வரேன். அவர் முதல்ல பேர் சொல்லாமல் நாகரிகமாக தமிழக அரசு இப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். பேர் சொல்ல மாட்டாரா? அந்த பேர் சொல்லி சொல்லக்கூட அளவுக்கு ஒரு பைந்தாங்குழியான்னாங்க. சரி அவ்வளோதானே, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களே என்ன மரியாதையே இல்லாமல் மு.க. ஸ்டாலின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா வயசாகுது அவருக்கு, அவங்க அப்பா இப்படி தான் பேர் சொல்லி கூப்பிடுவாரா அப்படின்னாரு. ஓகே ஃபைன், சரி சார் அப்படின்னாரு. என்னங்க சாருன்னு கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. வேறு என்னதான் கூப்பிடணும் அப்படின்னு. சரி உரிமையில் அங்கிள் அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். அதாவது இப்போ எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடணும். அவர் கிண்டல் அடிக்கிற மாதிரி எப்படி கிண்டல் அங்கிள் கிண்டல்? ஏன்னா ஒரு அரசியல் தலைவர்னா ரொம்ப சிம்பிளா இவர்களை பேசுறது ஒரு ஆரோக்கியமானது. ஆனா அப்படிதான் முதல்ல பேசினாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பைந்தாங்குழி. இருங்க, பைந்தாங்குழி நீங்க இல்ல. விமர்சனங்கள் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை அவர் மாற்றிக்கொள்கிறார் மக்களுக்காக. தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மக்களுக்காக வாழ்றவன் தான் தலைவன். ஞாபகம் வச்சுங்க. ஒரு தலைவனுக்காக ஊர் மாறக்கூடாது, மக்கள் மாறக்கூடாது, நாடு மாறக்கூடாது. நாட்டுக்காக தான் மக்கள் மாறணும், தலைவன் மாறணும். மக்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலாம் தேவையில்லை. பணம் அதை பிடித்து போட்டு போயிடணும். ஒரு தலைவன் போட்டு போயிட்டான். ஆனால் அந்த 1 மாதம் 2 மாதம் அந்த மக்கள் அவஸ்திப்பட்டது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தல. ஒரு தலைவன்றது யாரு? மக்களுக்காக இருக்கணும். மக்களுக்காக தலைவன் மாறணுமே தவிர தலைவனுக்காக மக்கள். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? அந்த தலைவனுக்காக மக்கள் மாறிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா 1 மணி நேரம் வெளில நிற்கணும். அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸு. அவங்க தான் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் அவ்வளோ அதை ஏன் கொடுக்குறாங்கன்னா, எனக்காக வேலை செய்கிறானே, எனக்காக போய் ஓடி போய் பண்ணுறானே, அவன் போகட்டும், பின்னாடி நான் வரேன்ற அந்த எண்ணத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது? பவர் மாங்கர்ஸாக மாறுது. அவர் வந்தால் அவர் தான் எல்லாமே, மக்கள் நிற்கணும் என்ன ஆனாலும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுறீங்களா? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ அவர் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு? சரி ஓகே, நான் பேர் சொல்லி தானே கூப்பிடணும், எனக்கு பயம் இல்லை. இவர் விஜய் நான் ஒரு பைந்தாங்குழி, ஒரு பேர் சொல்லி கூட பேசக்கூடிய அரசியல் தகுதி இல்லாதவர். இவரெல்லாம் என்ன அரசியல் பண்ண போகிறாரு நீங்கள்? அவ்வளோதானே. சரி பேர் சொல்கிறேன், மோடிஜி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். என்ன பேர் சொல்கிறீங்க? அப்பா வயசாகுது, அவரை போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா இப்படி தான் கூப்பிடுங்களான்னு கேட்டாங்க.
சரி ஓகேன்ட்டு போன பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் சாருன்னாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? என்னங்க சாருன்னு சொல்றீங்க அப்படின்றீங்க. சரி ஓகே அங்கிள் அப்படின்ட்டாரு. எதுக்கு சொன்னாரு? ஒரு உரிமையில சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் அவருக்கும் அவர் தானே முதலமைச்சர், எனக்கும் அவர் தான் முதலமைச்சர், உனக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஓகே அங்கிள் அப்படின்றார். அதுக்கு 2 காரணம். இது ஒரு ரீசன். இப்போ நீங்க என்ன அப்படி சொன்னாலும் திட்டுறீங்க, சொல்லனாலும் திட்டுறீங்க. சரி இப்போ ஒரு பேரழித்து கூறுறது தான் நாகரிகம். அதுக்கு வழக்கமா இருக்கிற அது போன வாட்டி கூப்பிட்டது தான் சார் இந்த பிரச்சனை. வந்து ஊடகவியல்ல வந்து போன வாட்டி செயற்குழு கூட்டத்தில், பொதுக்குழு கூட்டத்தில் முத்துவேல் கருணாநிதியின் ஸ்டாலின் அவர்களே சொன்னதுக்கு 2 நாள் விமர்சனம் நடந்துச்சா நடக்கலையா? டிபேட் போச்சா போலியா? அந்த பேரை மட்டும் சொன்னதுக்கே அவங்க, நான் சொல்லலை இது எதுவுமே, நீங்க சொன்ன ஊடகங்கள்ல பேசினதை வச்சு அவங்க கட்சிக்காரங்களோ அவர்கள் வாடகை வாயர்களோ யார் வேணாலும் வச்சிங்க, அவங்க பேசின உருட்டு பீப்புளுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி பேர் சொல்லலாம்? அவங்க அப்பா வயசாகுது, அவங்க அப்பா அப்படிதான் பேர் சொல்லி கூப்பிடுவாரா? எஸ்ஏசி சந்திரசேகர் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரான்னு கேட்குறாங்க. மாத்திக்கிட்டாரு. இல்ல இந்த மாதிரி நான் விமர்சனம் வைக்கிறது சாருன்னு வச்சாரு. அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. இல்ல இந்த மாதிரி விமர்சனம் அனில் குஞ்சுகளே இப்படிதான் இருப்பாங்க, அவங்க பேசுறதெல்லாம் நான் முடிக்கவே இல்லை சார். நீங்க ஏன் சார் அனில் குஞ்சுக்கு போயிடுறீங்க? அவங்கள விடுங்க. இப்ப நீங்க கேட்டது தலைவனை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம தலைவனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். தலைவனை பத்தி நம்ம பேசுவோம். அவனுங்கெல்லாம் வேற ரகம், அந்த ரகத்துக்குலாம் இவங்க யாரும் வர முடியாது. விஷயத்துக்குள்ள வரேன். இப்போ அவர் என்ன பண்றாரு? 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், இதுக்காக அங்கிள்னு சொல்லி ஒரு லீட் எடுக்கிறாரு. செகண்ட் ரீசன், நம்ம இருக்கோம் பக்கத்து வீட்டில் யாரோ ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஏஜ் ஒரு 60-70 வயசு இருக்குன்னா யாரோ புதுசாக அங்கிள் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அவர்கள் அந்நியமாக இருந்தாலும் அவர்களை உள்ள வர வைக்கிறதுக்கான வேலைகள் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் புதுசாக அங்கிள் வந்திருக்காங்கன்னு ஏன் சொல்கிறோம்? பக்கத்து வீட்டில் எவனா புதுசாக ஒரு ஆள் வந்துக்கிறான் போல இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மரியாதை நிமித்தம் இருக்கா? அது யாருன்னே தெரியாது. நம்ம ஏன் பக்கத்து வீட்டில் எவனோ வந்திருக்கானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் வந்திருக்காருன்னு சொல்லி அங்கிள் வந்திருப்பாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த மரியாதையே முதல்ல இருக்குது. அதில் ஒன்றும் அவர் கீழ்த்தனமாகவோ இல்லைனா ஒரு 2ஆம் கட்ட இவர்கள் மாதிரி ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்லை. இல்லை தனிநபர்களாக உறவு முறையில் கூறுது அழைக்கிறது வேறு. அரசியல்னு வரும்போது கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் நார்மலா அங்கிள் நார்மலா நம்ம யாரை வெளியில நம்மளோட வயசுல முதியவங்க ஒன்று அண்ணா சொல்லுவோம், இல்லைன்னா அங்கிள் சொல்லுவோம், அவ்வளோதானே. இதுதான் அங்கே வந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒருவேளை ஒரு அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கிள்ன்றது ஒரு மரியாதை நிமித்தமான வார்த்தை. 2வது, ஏன் அது அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 தடவை காமிச்சாருன்னா, நமது முதலமைச்சர் மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு இருக்கார். தனிப்பட்ட முறையில் ஒரு உலகத்தில் இருக்கார். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர். கேட்டாரா அங்கிள் இந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு, இந்த சத்தம் கேட்குதான்னு எது கேட்குறாரு? அந்த அந்நியப்பட்டு இருக்கிறவரை உள்ளே வாங்கன்றார். நான் இப்போ சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னைக்கு யாருனே தெரியாது, இருந்தாலும் அவரை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு அங்கிள் சொல்லி ஒரு உறவு முறையை உள்ளே கிரியேட் பண்ணுறோம்ல, நமக்குள்ள ஒரு ஆளாக கொண்டு வரல. இந்த முதலமைச்சருக்கு இதை மறைமுகமாக சொல்கிறார். நீங்கள் மக்களுடன் இல்லை, நீங்கள் மக்களுக்கான முதலமைச்சராக இல்லை, நீங்கள் அந்நியப்பட்டு இருக்கிறீர்கள், தூரமாக இருக்கிறீர்கள். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுடன் உறவு கொண்டாடுங்கள், உள்ளே வாருங்கள், அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, அவர்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தையும் தமிழ்நாட்டையும் உருவாக்குங்கள்ன்றது தான் அங்கே இருக்கிற பாயிண்ட். அதை ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹைப்புன்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ஃபோர்ஸபுளான விஷயத்த கொஞ்சம் டைல்யூட்டாக சொல்கிறார். இது வந்து சாதாரணமாக சொல்லலாம். இந்த இடத்துல தான் ஆளுமையை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ பொது இடத்துல நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க, எப்படி ஒரு பக்கத்து வீட்டில் பையன் வந்து சாரு அங்கிள்னு கூடுறாங்களோ, அப்போது ஒரு பொதுவான ஒரு மேடையில் வந்து சித்தப்பான்னு சொல்லி பேசலாமா? இப்போ உங்கள் ஊடகவியலாக இருக்காங்க, எங்கள் அப்பா வயசு உங்களுக்கு 40 வயசு 50 வயசு ஆகுது, அதனால் சித்தப்பா நீங்கள் சொல்லுப்பா அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? அப்படி முடியாதுல்ல. பொது மேடையில் வயது பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு என்ன மரியாதோ அவர்களே அந்த மாதிரி தானே பேச முடியும் சார். பேர் சொல்லி தான் அதுதான் சார் சொன்னேன். அங்கிள்ன்ற தவறே இல்லையா சார்? என்ன சார் வார்த்தை, என்ன சார் தவறு? இல்லை, ஊடகவியலாளர் அதை தான் சொல்கிறாங்க. இது ஒரு விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல, இல்லை முதிர்ச்சி இல்லை, உங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல, அதான் சொல்கிறேன்ல. பார்க்குறவனுக்கு எது அவன் கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது சார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர், நீங்கள் எதை நல்லதுன்னு எடுத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு, நான் கெடுதல் தான் எடுத்துப்பேன் அப்படின்னா அதுவும் உங்களோட தான். ஸோ நான் பாசிட்டிவிட்டியான ஆள், நான் கொடுத்த விளக்கம் இதுதான். நீங்கள் இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு இது இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் தெளிவுபடுத்திட்டேன். இதற்கு காரணம் வேறு எதுக்கு சொல்லணும்? அந்த இடத்துல சும்மா ஒரு கிண்டலாக சொல்லிட்டு போல ஒரு விஷயத்த சொல்லி இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, இந்த கேள்விகள் அவரிடம் நம்ம கேட்போமா, கேட்குறாரு, கேட்கலாமான்னு எல்லாரும் கத்துறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கேட்டீர்களா அங்கிள், இவர்கள் குரல் உங்களுக்கு கேட்கிறதான்றது என்ன அர்த்தம்னா, நீ மக்களோட இல்லை முதலமைச்சர், அந்நியப்பட்டு வெளியில் இருக்கீங்க, அந்நியனாக இருக்கிறீர்கள், மக்கள் முதல்வராக மாறுங்கள். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த இடத்த. அது ரொம்ப என்ன இருந்தாலும் ஒரு முதலமைச்சர்
அவருக்கான அந்த மரியாதை கொடுக்கணும், அந்த நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணணும். இவங்கள மாதிரி கிடையாது, அசிங்கப்படுத்துற கேவலப்படுத்துகிற மனுஷன் கிடையாது. அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணும்போது 2 சாராம்சத்தையும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் அதாவது அந்நியப்பட்டு நான் சொன்னது தான் நடக்கல, தூரமாக யூ ஆர் அவே ஃப்ரம் பீப்புள் அப்படின்ற விஷயத்தையும் மக்களோட பிரதிநிதியாக நானும் மக்களில் ஒருவன், நீங்களும் எனக்கு முதலமைச்சர்ன்றதுக்காகவும் மக்களோட கூக்குரல் இருக்குல்ல, ஐயோ மக்கள் கூக்குரல் போட்டுட்ருக்காங்க, இதை கேட்க யாருமே இல்லையான்றது இல்லை, இந்த 2ஐயும் கல நிலவரம் என்னன்றதையும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்கன்னு 2 கல்லும் ஒரே மாங்கால அடித்ததை தான் நான் பார்க்குறேன். கே நேரு ஒரு பக்கம் விமர்சனம் என்ன வைக்கிறாருன்னா, 40 ஆண்டு காலமாக ஒரு தலைவர் இருக்கிறத கொச்சைப்படுத்துறாரு, சட்டமன்றத்தில் தக்க பதிலடி அடிப்போம் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி கே நேரு. சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள் அண்ணா கே நேருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதிர்கட்சியாக உட்கார போகிறோன்றதை அவர் இப்போயே சொல்லிட்டார் போல. இல்லை, தொடர்ச்சியாக பதிலடி யார் கொடுப்பாங்க? ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி எப்படி கொடுக்கும்? எதிர்கட்சியாக உட்காந்தா தானே கொடுக்கும். நாங்கள் ஜெயிக்க போகிறோம், 26 வரலாறு திரும்ப போகுது, கே நேரு நாங்கள் எதிர்கட்சியாக உட்காந்து இது தக்க பதிலடி கொடுப்போம், ஏன் கொடுங்க. அப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களே. அதனால் அண்ணா நேரு மனமார்ந்த நன்றிண்ணே, உங்களோட வாக்கு பலிக்கட்டும்ண்ணே, வாழ்த்துக்களும் பலிக்கட்டும்ண்ணே. இல்லை, இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பல மேடைகளில் நீங்கள் பேசியிருந்தீங்க, அப்போ திமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்படலை, ஆனால் இப்போ வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பாசிட்டிவாக பார்க்குறீங்களா? பயம்தான் வந்துருச்சு இல்லை பிரதர், ரொம்ப சிம்பிள் பிரதர். நான் தான் மறுபடியும் நேத்திலேருந்து நான் இந்த சேலஞ்சு வச்சுட்டே இருக்கேன். களத்தில் நான் 6 நாளாக நிற்கிறேன். திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. சரிதா, குட்டி குட்டி 1-2 கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாமே போக்கிட்டோம். அந்த செகண்ட் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் மாறுது, புரியுதா? நான் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருந்தேன், எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். 6 மணி ஆச்சுன்னா ஜே 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 ஜேன்னு ஏதோ காற்றுல இப்போது சித்திரை திருவிழா வரும் மதுரையில், கள்ளழகர். கண்டிப்பாக கள்ளழகர் இறங்குற அன்றைக்கி தான் கூட்டம் இல்லை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு மக்கள் தனக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 500 கடைகளுக்கு மேலே இருந்துச்சு சுற்று வட்டாரத்தில். ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, பிரியாணி ரைஸ், சாப்பாடு, என்ன ஐஸ்கிரீமு எல்லாமே இருந்துச்சு அங்கே. ஃபுல் திருவிழா தான். கொட்டகை போட்டு உட்காந்துட்டான் அவன் 2 நாள் முன்னாடியே கொட்டகை போடுறான். என்ன சார் இதுக்காக போட்டுருங்க, அதுக்காக போட்டுருங்க. அவனோட சந்தோஷத்தை பார்க்கும்போது, 2வது இங்கே யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏதாவது ஒரு மாநாட்டில் எவனா ஒருத்தன் வியாபாரம் பண்ணுவானா? கூட்டம் கூட்டமாக குடும்பமாக உட்காந்து வியாபாரம் பண்ணுங்கிறாங்க. புருஷன், பொண்டாட்டி, குழந்தை, பைசங்க வியாபாரம் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு மாநாட்டில் எவனாவது ஒருத்தன் வியாபாரம் பண்ணுவான். இல்லை, கூலு ரேட்டு சாப்பாடு ரேட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே ரேட்டுக்கு தான் விற்றாங்க. 60 ரூபாய், 10 ரூபா சாப்பாடு. கூலோட ரேட் வந்து 40 ரூபாய். எந்த கூல்? உங்க தாவேக்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டு செலுத்திருந்தாங்க. எது? எப்போ? அது வீடியோவிலேயே. ஆமாங்க, செய்திகள்ல. அது வாட்டர் பாருங்க, அதுக்கு ஒரு தோசை ஒரு கடையில் 100 ரூபாய்க்கு விற்கிது, 50 ரூபாய்க்கு விற்கிது, 1000 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ வந்து 50 ரூபா தோசையும் 500 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சண்டை போட முடியுமா? அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி விற்கிறான். ஒரு கூழ் 30 ரூபாய்க்கு விற்கிது, ஒரு கூழ் 40 ரூபாய்க்கு விற்கிதுன்னா இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கும். நாங்கள் சொல்ல உங்ககிட்ட அதை தான் சொல்ல வரேன்ல. இப்போ முதல்ல அவன் சொன்னவன் யாரு? கெட்ட பேர் வாங்கிறதுக்காக வந்திருக்கிற விஷக்கிருமிகள் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஒன்று அதுக்கு ஒரு தர்க்கம் வைப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு மாநாட்டில் எங்கேயாவது ஒருத்தன் வியாபாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கடையை போட்டு அடித்து பிடிக்கிட்டு போடுவானுங்கன்னு அவனுக்கு தெரியும். எவனும் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு வாரம் கடையை போட்டு வியாபாரம் பண்ணுங்கிறான். நேற்றுக்கு அத்தனை பேர் உட்காந்து வியாபாரம் பண்ணுறான்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு கழக தொண்டர்களை அவங்க வச்சுருக்காங்க, தோழர்களை வச்சுருக்காங்க. தாவேக்கா விஜயண்ணா வச்சுருக்காரு மட்டும் பாருங்கள். அதில் முக்கியமாக ஆனந்தனையும் சேர்த்துக்கணும், பொதுச்செயலர் ஆனந்தனையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் மூல காரணமும் அவரும் தான். என்ன நம்ம எல்லாமே விஜயண்ணா பேசிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி வேற ஒருத்தர் இருக்கார், பின்னாடி நின்று செயல்படுத்திட்டு இருக்கார். அது விஜயண்ணாவே நேற்றுக்கு சொன்னார். இவன் என்ன பண்ணுவான், ஒரு மாநாடு ஒரு புத்தியானதை வச்சுக்கிட்டு ஆனால் பண்ணி காமிச்சிட்டார். 2வது முறை ஒரே ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். ஒரு மாநாடுன்னு எடுத்திங்கன்னா, ஆளுங்கட்சி மாநாடு எடுத்திங்கன்னா 4 அமைச்சர், 10 எம்எல்ஏ, 40 ஒன்றியம், 50 மண்டலம், 50 கழகம் அப்படின்னு ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு ஊரில் இருக்கிறது எல்லாம் போய் அங்கே உட்காந்து நிறுவும் அந்த மாநாடு நடத்துறதுக்கு. ஆனால் புசி ஆனந்த் என்ற ஒரே ஒரு மனுஷன், ஒத்த மனுஷன் இந்த இதை நடத்தியிருக்காரு. கூட யார் வேணாலும் நின்று இருக்கலாம், அது அடுத்தது. ஆனால் அங்கே எல்லாமே அவர் தான். ஒத்த மனுஷங்க இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி காமிச்சிருக்காரு. நடத்த சொல்லுங்க பாப்பா யாராவது ஒருத்தரை. அரசாங்கமே நடத்துது. திமுக ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு மாநாடு நடத்துனாலே ஒரு 3 அமைச்சர்கள் போய் உட்காந்துக்கிறாங்க அந்த மாநாடு நடத்துறதுக்கு. 4 அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள்னு. இங்கே ஒருத்த மனுஷன் நடத்தி காமிச்சிருக்காரு. 2வது, இது எப்படிப்பட்ட மாநாடுன்னா மக்களே விரும்பி வர மாநாடு. இது திருவிழா. இது மாநாடு மற்ற கட்சிக்கு அரசியல் மாநாடு. இது வந்து மக்கள் திருவிழா. தயவுசெய்து பேரை மாற்றணும். நானே முடிஞ்சு அடுத்த வாட்டி நான் வந்து அண்ணன்ட்ட சொல்லான்னு இருக்கிறேன். ஆனால் மாநாடுன்னு சொல்லாதானே, மக்கள் திருவிழான்னு சொல்லுங்க. ஆனந்தன் நான் பார்த்தா சொல்லான்னு இருக்கேன்.
ஒரு வாரம் முன்னாடி யாராவது வந்து பார்த்துருக்கீங்களா? மாநாட்டுக்கே வராத கூட்டங்க, காசை கொடுத்து கூப்பிட்டு வரணுங்க. இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு தினம் ஒரு 20,000 10,000 15,000 பேர் வந்துட்டு போகிறோம். குடும்பமாக வராங்க, அழகாக பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க, ஒன்றும் நடக்கல, வேலை நடந்துட்டு இருக்குது. ஸ்டேஜ் போடுறது அது இதுன்னு அதையே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவெல்லாம் ரசிகர் கூட்டம் ஓட்டு போட மாட்டான்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு இது எடுத்து வைக்கிறீங்க. அது 26 பதில் சொல்லும், அது பிரச்சனை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குறை, எங்கேயோ ஒரு இடத்துல அப்போ நீங்கள் 100% எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க, தவறே வராது யாருக்குமே. அந்த தவறையும் உடனே நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. நீங்கள் தண்ணி கிடைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? எங்கேயுமே வந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில் 20 ரூபா வாட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கு தான் விற்கப்படுது, 10 ரூபாய்க்கு தான் விற்கப்பட்டது. நானே வாங்கியிருக்கேன் போயிட்டு ஃபுல்லாக. இதெல்லாம் நான் கிராஸ் செக் பண்ணவன் தான். சும்மா ஏன்னா இங்கே குடிக்கிறோம், அப்படியே நடந்து போகிறோம், அங்கே தேவைப்படுது, அங்கே குடிக்கிறது போகும்போது எவ்வளோப்பா 10 ரூபா, அதே ரேட் தானா, அதே ரேட் தானா, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே கொள்ளையடிச்சுலாம் விற்கல நீங்கள் சொல்கிற மாதிரிலாம். ஒரு கூழ் விலை ஒருத்தர் 30 ரூபாய்க்கு விற்பாங்க, ஒருத்தர் 40 ரூபாய்க்கு விற்பாங்க. அது 30 ரூபா கூழ் எங்கே 40 ரூபாய்க்கு விற்கிறேன் எப்படி கேட்பீங்க? பக்கத்தில் போய் நன்மை குடிச்சிட்டு வந்திருப்பான் 30 ரூபாய்க்கு, இவன் போய் பார்த்துருப்பான். முதல்ல அவங்க அது பொய்யே நான் சொல்கிறேன், கெட்ட பேர் உண்டு பண்ணுறதே செய்கிற சில பேர் இருப்பேன். சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் பாஜக வந்து கடுமை விமர்சனம் பண்ணதான் சொல்கிறாங்க. பாஜக வந்து தண்ணிலே மலராது நிற்காது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தண்ணியில் தான் தாமரை மலருது, இதெல்லாம் புதுசாக சொல்கிறாரு விஜய் அப்படின்ற மாதிரி. அதாவது அக்கா சரியாக பார்க்கல போல, அவசரப்படுற தண்ணீரில் கூட பூ இலையும் ஒட்டாதுன்றார். அந்த மாதிரி மக்களுடன் என்ன செஞ்சாலும் தமிழக மக்களுடன் பாஜகவால் ஒட்ட முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. அதான் சொல்கிறேன்ல, என்னமோ ஏதோ ஒன்று இதில் பிரச்சனை தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நம்ம களத்தில் நிற்கிறோம், 6 நாள் பார்த்துட்டு வந்திருக்கோம். நேற்றுக்கு அவர் பேசினதை நான் சென்னைக்கு வரும்போது 3 வாட்டி போட்டு கேட்டு வந்திருக்கேன், 4 வாட்டி கூட இருக்கும். 35 நிமிஷம் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே வரேன். காரில் வரும்போது பாட்டு கேட்டு வருவாங்க. நேற்று ஃபுல்லாக விஜய் நான் தான் கேட்டேன். ஏன் கேட்டு வரோம்? அவரோட ஒரு வார்த்தையிலையும் ஒரு வாக்கியத்திலையும் ஒரு சொல்லுலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி நான் பதில் எடுத்து வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன்? இதை நான் தெரிஞ்சனால தான் கேட்குறேன். அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதை காதில் வாங்கிட்டு நம்மளை பற்றி தான் சொல்லி அவங்க வேறு எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி தான் சொல்லுவாங்க, ஆமாங்க்கா பூவில் அதாவது வந்து தாமரை வந்து மலரவே மலராதுன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, உடனே பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. தயவு செய்து நீங்கள்லாம் ஒரு பெரும் தலைவர்கள், உங்களெல்லாம் பெரும் தலைவர்கள், நீங்களாம் தலைவர்கள். நான் அக்கானுக்கு சொல்ல ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஜென்ரலாகவே அரசியல் கட்சி தலைவர்களாக நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். உங்ககிட்ட தான் மீடியா கேள்வி கேட்குது, நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க, மக்கள் உங்களை தான் பார்க்குறான். எங்களை மாதிரி ஆட்கள்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது பெருசாக. ஆனால் என்ன 100 பேர் தான் பார்க்குறான். இந்த மாதிரி சேனல்ஸில் பேசும்போது மணிக்கணும், இந்த மாதிரி சேனல்ஸில் பேசும்போது ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்குறான், 1000 பேர் பார்க்குறான். அவனுக்கே நான் நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படும் போது தயவுசெய்து அக்கா முழுசாக கேட்கட்டும், முடிஞ்சால் விவாதம் வச்சா வைக்கட்டும். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு தாமரை பூவும் தாமரை இலையில அந்த பூ இலையில இருக்கிற ஒன்று இருக்கிற இலையும் பூலையுமே தண்ணி ஒட்டாமல் இருக்கிற போது எப்படி பாஜக தமிழக மக்களோட ஒட்டும், தமிழக மக்கள் பாஜகவோட ஒட்டவே ஒட்டாதுன்றதையும் ப்ளஸ் அதிமுகவும் பாஜகவும் ஒரு பொருந்தாத கூட்டணின்னு தான் அங்கே சொல்ல வர்றாரு. தயவுசெய்து அது புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு கேட்குறாங்கன்னு பேசாதீங்கன்னா, இப்போ இந்த அக்கா தமிழிசை அக்கா பேசுறத கோடான லட்சம் மக்கள் பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? தவறாக பேசிட்டார் பற்றி அவருக்கே புரியல, தண்ணியில் தானே தாமரை மலருது, அவர் தண்ணியில் தாமரை மலராதுன்னு சொல்லவே இல்லை. தயவுசெய்து தெளிவுபடுத்திட்டு பேச சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தது, இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் குறைஞ்சது 15 லட்சம் பேர் பார்க்குறாங்க, இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. 100 கோடி மக்களுக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக, வெறும் தமிழர் மட்டும் இல்லை, மற்ற மாநிலத்தில் இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, எல்லா லாங்குவேஜ், பீகார்லேருந்து பிகேயே சொல்லியிருக்காரு, என்னோட அறிவுரை அவருக்கு தேவையில்லை, அவரோட உதவி தான் எனக்கு தேவை. பீகார் எலெக்ஷனில் அவர் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுத்தா நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு, பீகாரில் இருக்கிற பீகாரிக்கு, நார்த் இந்தியனுக்கு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே பார்க்க, இதுக்கு வந்து சிஎன்என்லேருந்து ஐபிசி பிபிசிலேருந்து இந்தியா டுடேலேருந்து லைவ் ஓடிட்டு இருக்குது. எந்த மாநாட்டில் லைவ் ஓடி பார்த்துருக்கீங்களா? காதாலேருந்து ஏதோ பிரேக்கிங் நியூஸ் கூட, அந்த எலெக்ஷன் நடக்கும் தெரியுமா, கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பாங்களே ரிசல்ட்டு, அந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக எல்லா சேனல்ஸ்லையும் ஓடி இருக்குது. அப்போ அந்த மனுஷனோட, அந்த அண்ணன் விஜய் அண்ணாவோட எஃபெக்ட் என்னன்றதை பாருங்கள். அதுதான் சொல்கிறேன். அதனால் இப்போவும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து அவர் பேசினதை நல்லா தெளிவாக கேளுங்க. இப்போ சரத்குமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக வந்து பாசிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, எந்த புரிதல்னு சொல்கிறாருன்னு நான் வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கள்ளக்குறிச்சி ஒரு மாநாடு நடக்க போகுது, அப்போ நான் எல்லாத்தையும் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கள்ளக்குறிச்சியில் என்ன மாநாடு? ஏதோ அவங்க கட்சி சார்பாக வைக்க போகிறாங்களா, அதில் பதில் சொல்கிறாரம்மா சரத்குமார். அவள் பேசுவோம்.
சீரியஸாக பேசும்போது நடுவில் காமெடி கூட பண்ணுற பற்றியா நீ? உனக்கு பயங்கர ஹியூமர் சென்ஸ். ஓகே நெக்ஸ்ட். இல்லை அவருக்கு சொல்கிறீங்களா எனக்கு சொல்கிறீங்க? உனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவரை நான் அவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் நம்ம சொல்ல முடியும்? பெரிய கட்சி திரள் வச்சிருக்காரு, பெரும் கட்சி படை ஒன்று வச்சிருக்காரு. யாரு? சரத்குமார். எப்போ? பாஜக இல்லை, அது பாஜக தானே. ஓ அவர் பாஜகவில் இருக்காரா? பாஜகவில் இருக்காரு சரத் அண்ணா? ஆமாம் தெரியலையே, எனக்கு தெரியல. அவர் சத்தத்தே காணோம். அவருக்கு சினிமாவில் பயங்கர பிஸியாக இருக்காருன்னு நினச்சிருந்தேன். ஓ காஜா காட்சியில் இருக்காரு அவரு. இப்போ யாருக்காக பேசினார் அவரு? பாஜக தான் பேசுனார். ஆமாம்ல, இணைச்சிட்டார்ல ஒரு கட்சியை. ரைட் ரைட். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மாநாட்டில் வந்து சீமானுக்கு எதிரான கோஷங்கள் அதிகமாக எழுப்பப்பட்டிருந்தது. சீமான் ஒழிக பண்ணுற மாதிரியும், சீமான் வந்து அணில் குஞ்சின்னு என்ன சொல்கிறாருன்ற மாதிரியும், இந்த மாதிரியான இதாக பார்க்குறீங்க. இதை எப்படி பார்க்குறது? ரொம்ப சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன்ல, 15 லட்சம் பேர் வந்தான், எவ்வளோ ஒருத்தன் கத்துனா அப்படின்றது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அந்த 15 லட்சம் பேர் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க, எந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, நம்ம சொன்னதை எந்த அளவுக்கு கேட்டாங்க, எப்படி போனாங்க, இதெல்லாம் எதுவுமே பேச மாட்டிங்களா? ஒரு பெஞ்ச் மார்க் நேற்று நடந்த மதுரை மாநாடு. இல்லை அவர் என்ன விவாதம்? இருங்க வர கேளுங்க. கட்சி தலைவர் இந்தியாவிலேயே 600 ஏக்கருக்கு மேலே, 600 ஏக்கர் கிட்டத்தட்ட மேலே, 600 ஏக்கருக்கு மேலே என்ன ஒரு மாநாடு நடத்தின ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இது வரைக்கும் யாருமே செய்யலை. ஹையஸ்ட் எது தெரியுமா? 440 ஏக்கர், 400 ஏக்கருக்கு மேலே. அவர் பேர் என்ன? பஞ்சாபில் இருக்கிற பேர் டக்குன்னு மறந்துட்டேன். அவர் பேர் வந்து ஓம் பிரகாஷ் சௌஹாலா, அரவிந்த் கெஜ்ரிவால், ஓம் பிரகாஷ் சௌஹாலான்னு நினைக்கிறேன். அவர் நடத்தியிருக்காரு 400 ஏக்கருக்கு மேலே. 440 ஏக்கர் என்னமோ ஹையஸ்ட்டாக. இங்கே பார்க்கிங்கே 440 ஏக்கர் வந்துச்சு. 600 ஏக்கர் இது வரைக்கும் யாருமே மாநாடு செய்யலைங்க. ஹையஸ்ட்டுங்க, இந்தியாவிலே ஹையஸ்ட்டுங்க. ஒரு மாநாடு நடத்தினா எத்தனை ஏக்கர் நடத்துறான்னு கேட்பாங்களா? அதில் இந்தியா அரசியல் வரலாற்றிலேயே அவர் தான் நம்பர் 1ல இருந்தார். அந்த ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணிட்டார். ஹீ இஸ் த ரெக்கார்ட் பிரேக்கர். நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அரசியலில் இவர் தாங்க இப்போ ரெக்கார்ட் பிரேக்கர். அடுத்த வருஷம் கலெக்ஷன்லையும் அவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கராக இருப்பார். 26 கலெக்ஷன் அவர் தான், எலெக்ஷன் அவர் தான். எழுதி வச்சிங்க. சரி, பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை போயிருந்துட்டு மற்றொரு பதிவு சந்திப்பு. நன்றி பிரதர்.